நேத்தா முந்தா நாள் ரெப்போ ரேட் வந்து 4.5%, 4.4% வந்து 4.4%, 0.4% உயர்த்துறதா சொல்றாங்க. ஆனா மொத்த வரி விகிதத்தில் அது 10% உயர்வு. 4ல 10% தானே புள்ளி நாடு. ஏன் இப்ப உயர்த்துறாங்க? இதுவரை ஏன் அப்படியே கீழே வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்கன்னா, டாடா நீங்க வந்து ஏர் இந்தியாவை வாங்குறதுக்கான கடனை வங்கிகள் கொடுக்குது 4%. அதானி நீங்க ஆஸ்திரேலியால மைன்ஸ் வாங்குறது, அதெல்லாம் எவ்வளவு பெரிய மாற்றங்களை உருவாக்க போகுது. இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லா பாய்லரும் பிஹெச்எல் பண்ணது இந்தியன் கோலுக்கு தகுந்த மாதிரி பண்ணது. ஆனா இந்தோனேஷியன் கோலையே நீங்க பிளண்ட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்றோம். ஆஸ்திரேலியன் கோல் அதை விட ஹீட் கெப்பாசிட்டி அதிகம், பிளண்ட் பண்றோம். ஆனா ஏன் அதை யூஸ் பண்ணாம இருந்தாங்கன்னா 5%, அதுல சல்பர் 5%. இந்தியன் கோல்ல ஆஷ் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கும் 15%. ஆனா சல்பர் கண்டென்ட் ரொம்ப கம்மி. இந்த ஆஷ் முழுவதும் ஃப்ளை ஆஷ் முழுவதையும் நம்ம வந்து சிமெண்ட்டுக்கு ஃபில்லரா யூஸ் பண்றாங்க. சல்பரை என்ன பண்ணுவீங்க? எஃப்டிஜி டெக்னாலஜிய தமிழ்நாட்டில் யூஸ் பண்ற ஒரு அணுமின் நிலையம் கூட கிடையாது. ஃப்ளூ கேஸ் டீசல்பரைசேஷன் கேசிஃபைடா அப்படி ஒரு டெக்னாலஜி சொல்றாங்க. இல்ல, அப்போ இப்படி ஒரு ஊர்ல கோயில் மாடு மாதிரி முதலாளித்துவத்தை மேய விடுகிற ஒரு ஆள் தேவை, அவர் கிடைச்சார். ஆனா இவங்களுக்கு முன்னால ஒரு தேவை இருந்தது, ஒரு முகம், ஒரு ஜனநாயக முகத்தை காட்ட வேண்டிய அவசியம். ஆனால் இப்ப அவங்களுக்கு அது தேவையில்லை. ஏன்னா அவர் இன்னொரு மேஜிக் வைத்திருக்கிறார். அன்எம்ப்ளாய்மெண்ட் உச்சத்துல இருக்கு. கடந்த 43 வருடங்களில் இல்லாத அளவுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட். இவர் வந்து 2015-16 ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு ஒண்ணு சொன்னார். இப்போது 5 கோடி பேர் மேனுபேக்சரிங் செக்டர்ல வேலை பார்க்கறாங்க. 2022ஆம் ஆண்டில் மேக் இன் இந்தியா மூலம் வேலை வாய்ப்புக்கு வருகிறவர்கள் 5 கோடி பேர் மேனுபேக்சரிங் செக்டர்ல மட்டும் வருவாங்க. எனவே அது 2 மடங்கு ஆயிரும். 5 கோடி என்பது 10 கோடி ஆயிரும். பிரச்சனை என்னன்னா 2021 எண்டுல இந்தியாவில் மேனுபேக்சரிங் செக்டர்ல வேலை பார்க்கறவங்க 5.1 கோடியிலிருந்து 2.73 கோடியாக குறைந்துட்டாங்க. நிறைய யூடியூப் சேனல் வருது, நிறைய டிவி வருது. ஆனா 11 லட்சம் பேர் வேலை பார்த்த ரெண்டும் சேர்த்து, எது மீடியா அண்ட் பப்ளிஷிங் ஹவுஸ்ல 11 லட்சம் பேர் வேலை பார்த்தவர்கள் 2.9 லட்சம் பேராக குறைஞ்சிட்டாங்க. ராணுவத்தில் 1.9 கோடி பேர் இருந்தவங்க இப்ப வெறும் 72 லட்சம் பேர் இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 2015-16 40 கோடி பேர் வேலை பார்த்தார்கள் வெவ்வேறு இதுல. நான் சொல்றேன் இந்த டிஃபென்ஸ், மீடியா அது. ஆனா இப்ப என்ன ஆயிருக்காங்க, அது 37 கோடியாக மாறி இருக்கு. 50 கோடி பேர் வேலை பார்த்தாங்க, இப்போ 37 கோடி பேர். ஆண்டுக்கு 2 பேருக்கு வேலை தர்றது இல்லை. ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா 3 கோடி குறைஞ்சிருக்காங்க. வருடத்திற்கு 50 லட்சம் பேர் என்கிற வகையில் அப்சல்யூட் டேர்ம்ஸ்ல இது குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலா நீங்க வந்து இதே வந்து கம்பேரிட்டிவா சொன்னீங்கன்னா அது ரொம்ப அலார்மிங் ஆயிடுச்சு. ஆனால் இவ்வளவு பிரச்சனை இருக்கிற போது 35,000 ரயில்வே போஸ்டுக்கு 1.25 கோடி பேர் அப்ளை பண்ற இந்த காலத்துல போன தடவை வாங்கிய வாக்குகளை விட சீட்டுகள் சிலது குறைஞ்சிருக்கு உத்தரப்பிரதேசம். ஆனா போன தடவை வாங்கிய வாக்குகளை விட 2% வாக்குகளை பாஜக கூடுதலாக பெற்றிருக்கிறது. அது இருந்த எல்லாத்தையும் தக்க வச்சிருச்சுங்கிறத மறந்துடக்கூடாது. கோவால புறக்கணை வழியாகத்தான் வந்தாங்க, மணிப்பூர்ல அப்படித்தான் வந்தாங்க. ஆனா 2லயும் இந்த தடவை மெஜாரிட்டியோட வந்துட்டாங்க. அப்போ முதலாளிகளுக்கு என்ன தேவைப்படுதுன்னா,
மக்கள் ஏற்றுக்கொள்ளாத, நீதிமன்றங்கள் தடுக்க விரும்புகிற எல்லா விதமான கொள்ளைகளும் தங்களுக்காக அனுமதிக்கப்பட வேண்டும், தங்குதடையின்றி அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அவங்க விரும்புறாங்க. அப்படி விரும்பினா அது அவங்க அத அடுத்த முறை இவர் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இவர் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்தா தான் அடுத்த தடவை இவர் செய்யணும். அதை எப்படி தக்க வைத்துக் கொள்கிறார் என்றால், வேலையின்மை இருந்தாலும் சரி, விவசாயிகள் போராட்டம் ஒரு வருடம் நடந்த பிறகும் கூட அந்த கிழக்கு உத்தரப்பிரதேசத்துல அவங்க தோத்து போகிறார். லக்கிம்பூர் கேரியில தோத்து போகல. இன்ஃபேக்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, போன தடவையை விட இந்த தடவை கூடுதலாக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக சொல்றாங்க. அப்போ முதலாளித்துவம் என்ன நினைக்குதுன்னா, ஒரு படித்த நேர்மையான ஒருவர் இருப்பதை விட மக்கள் கருத்தை ஏற்றுக்கொள்ளாத முரட்டுத்தனமாக தங்களுக்கு எல்லா பொது சொத்துக்களையும் தருகிற ஒரு மனிதர் தேவை. ஆனால் அவருக்கு என்ன தேவைன்னா, மதவெறி மூட்டுவதன் மூலமாகத்தான் வெற்றியை பெற முடியும் என்று நினைக்கிற காரணத்தினால் அதை அவர் செய்கிறாரு. அதை எதிர்த்து இவங்க வாய் திறக்க மாட்டாங்க. தேசத்தின் சொத்து பறிபோவதை பற்றி யார் வாய் திறக்க மாட்டாங்கன்னா, சாதாரண மக்கள் வாய் திறக்காமல் இருப்பதற்கான முறையில் அவர்கள் பத்திரிகையை நடத்துவார். இது ஒரு விஷச்சக்கரமாக வந்து கொண்டே இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். இது ஏதோ இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அச்சுறுத்தல் இல்லை. ஹிட்லர் வெறும் யூதர்களுக்கான அச்சுறுத்தலா? கிடையாது, மனித குலத்துக்கான அச்சுறுத்தல். ஆனால் ஹிட்லர்களை ஜெயித்துக் கொண்டிருந்தால் இதுவரை ஹிட்லர்கள் மட்டும்தான் ஆட்சி பொறுப்பு வைப்பாங்க. அப்படி இல்லை, அது மாறி இருக்கு. ஆனால் அதற்கு முன்பு என்ன விலை கொடுக்க வேண்டும் என்பது மக்கள் இதை உணர்ந்து கொள்வதில் இருந்து இருக்கிறது. எனவே இந்த டாக்ஸிக் அலையன்ஸ், கம்யூனல் கார்பரேட் நெக்சஸ், கார்பரேட்டுங்கிறது கூட பொதுவா சொல்ல முடியாது. அது ஒரு குரோனி கேபிட்டலிஸ்ட். இந்த கம்யூனல் குரோனி கேபிட்டலிஸ்ட் நெக்சஸ் என்பது இன்றைக்கு ஒன்றுக்கு ஒன்று பொருத்தமான ஜோடியாக இருப்பதாக நினைப்பதால் ரெண்டு பேரும் பரஸ்பரம் அவர்களுக்குள் சேவை செய்து கொள்கிறார்கள். அவர்கள் ரெண்டு பேருமே தேசத்துக்காக இருப்பதாக பம்மாத்து காட்டுகிறார்கள். இந்தியாவில் பெரும்பகுதினா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய தேர்தல் ஜனநாயகம் என்பது 30% வந்தாலும் அவங்க ஜெயிச்ச முடியும். ஆனால் அந்த 30%ஐ 2வது தேர்தலில் நரேந்திர மோடியால் அதிகரிக்க முடிந்தது என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். இது இந்த கம்யூனல் குரோனி கேபிட்டலிஸ்ட் கார்பரேட் நெக்சஸ் என்பது ஒரு மிகப்பெரிய விஷச்சக்கரமாக இருக்கிறது. அது பரஸ்பரம் அவர்கள் ரெண்டு பேருக்கும் லாபமாக இருக்கிறது. ஆனால் இந்தியா தோற்றுக்கொண்டே இருக்கிறது. இந்தியாவினுடைய தோல்வி இறுதியாக இவர்களுடைய வெற்றியாக மட்டும் இருப்பதாக அமையாது. ஆனால் அதற்கு முன்பு என்ன விலை கொடுக்க போகிறோம் என்பது குறித்தான பிரச்சனை தான் இன்றைக்கு இந்தியா முன்னுள்ள பிரச்சனை. நிலைமை ரொம்ப கவலை தரத்தக்கதாக இருக்கிறது. ஒரே ஒரு நம்பிக்கை, வரலாறு நெடுகிலும் இந்த மாதிரியான என்ன விதமான கூட்டு வைத்திருந்தவர் மக்கள் ஏதாவது ஒரு நாள் மக்களாலேயே அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அந்த நம்பிக்கையை மட்டும்தான், வரலாறு நெடுகிலும் கிடக்கிற நம்பிக்கையை மட்டும்தான் இப்போது தொழிலாளிகளுக்கு நம்பிக்கை அளித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இது ஒரு 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 விஷத்தன்மை உள்ள ஒரு கூட்டு என்பதும் அதன் காரணமாக தான் இப்ப லேபர் கோடு வந்தாச்சு. இப்போ பல சட்டங்கள் நீத்து போகும். தூத்துக்குள்ள இருக்கையில இந்த ஒப்பந்த தொழிலாளிகள் ஸ்டிக்ல இருந்தவங்க இல்லை, பெருமல்ல இருந்தவங்க. 1998 ஒருத்தருக்கு 48,000 அரியர்ஸ் வாங்கினதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். பல பேர் குடும்பத்தோட ஒப்பந்த தொழிலாளிகளா 3 பேர் 4 பேர் வேலை. ஆனால் இன்றைக்கு எங்கேயுமே நீங்க நிரந்தரம் என்று கேட்க முடியாது. அது நார்மல் ஆயிடுச்சு. எனவே இது தொழிலாளி வர்க்கத்தை மிகப்பெரிய அளவுக்கு பாதித்திருக்கிறது
என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. நீங்க 100வது மே தினத்தை கொண்டாடுகிற போது இந்த 100 ஆண்டுகளில் பெற்ற பல உரிமைகள் பறிபோய் இருக்கிறது. ஆனால் பறிபோன உரிமைகளை மீட்டெடுக்க முடியும். மிகப்பெரிய கவலை என்று என்ன என்றால், அதை பற்றிய உணர்வற்றவர்களாக பெரும்பகுதி மக்களும் தொழிற்சங்க இயக்கமும் இருக்கிறது என்பதுதான் இப்போது தொழிலாளி வர்க்கத்தின் தலைவர்களாக இருக்கிறவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்பதை சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை கூறி, கொஞ்சம் நான் சொன்ன நேரத்தை விட அதிகமாக போயிருக்கேன். அதற்காக என்னுடைய மன்னிப்பையும் கோரி நிறைவு செய்கிறேன்.